ரவுண்ட் மேட்ச்க்கு வந்திருக்கோம். விவேகம் சிசி வெர்சஸ் எம்ஜி பிரதர்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க எம்ஜி பிரதர்ஸ். 6 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். சதீஷ் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணா வைக்கோ. முதல் பால் மேட்ச்ல ஸ்ட்ரைக்கவே ஏர்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு, பந்துல மூவ்மெண்ட் இருந்துச்சு, நேரா கால்ல பட்டமா இருக்கு, சிங்கிள். செகண்ட் பால் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ண பார்த்தாரு, குட்டா வந்துருச்சு, ஃபுல்லர் பால் ஸ்கிப் ஆகுது. இப்ப தேர்ட் பால் லென்த்ல குத்தி போட்டாரு. 3 more remaining. ஃபிளாஷி ஷாட் வாட்ச் பண்ணி ஆடி இருக்கலாம். பவுன்ஸ் எதிர்பார்த்து ஆடினாரு, இந்த பாலும் கீழே வந்திருக்கு. ஃபுல்லர் பால் ஸ்டிக்கு மேல வருது, வந்து விக்கெட் கீப்பர் நல்லா ரிசீவ் வேற. பிச்சர் டெலிவரி பேட் வச்சு டேப் பண்ண லைன்லயே போட்டாரு, சிங்கிள் மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே முடியல, ஸ்கோர் 3, நோ விக்கெட் சோ ஃபார். முதல் பால் ஓவர்ல வெயிட் பண்ணி பிளேஸ் பண்றப்பெல்லாம் லோவா போயிட்டு இருக்கு பந்து. இந்த ஓவரோட முதல் பால் பேட். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணி நேருக்கு நேர வச்சாரு. ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி பேட் ஸ்டாப் பண்ணி கொடுக்க ரத்தீஷ். அந்த ஒரே ரன் மட்டுமே. லாஸ்ட் ஸ்ட்ரைக்ல ஆஃப் ஸ்டம்புக்கு ஓட்டி போட்டிருக்காரு, நல்ல பேஸோட போட்டிருக்காரு. என்ன பந்து ஃபுல்லர் பால் ரொம்ப க்ளோஸா நிக்கிறாரு, ஸ்டிக்கு க்ளோஸா வந்து எடுக்க முடியல. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஃபுல்லர் பால் இருந்தாலுமே வேகமும் வருது, கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு. சுமன் த்ரோ அடிக்க அதுக்குள்ள ஓட்டாங்க, வர்றாங்க. 2 ஓவர் பவர் பிளே முடியல, பவர்ஃபுல்லா ஸ்டக் பண்ண விடவே இல்லை. முதல் ஓவர்ல 3 ரன் பார்த்தா இந்த ஓவர்ல 2 ரன் தான். இந்த ஓவர் கூட வைக்கோ வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் சாஃப்டா வச்சாரு, கேரி தான் ஆகல, குட்டி டேர்னா இருக்கு. அந்த ஃபீல்டர் ரெடியா இல்ல, ஸ்லோவாயிச்சு பந்து, கட்ல விட்டுட்டாங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 விக்கெட் பால் ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போட்டாரு. பெரிய ஷாட்டுக்கு பேட் எடுத்து ஆட்கள்ல இருந்து வச்சுட்டாரு பேட்டை. ஸ்டைல்னு பார்த்தா அங்க லெஃப்ட் இருக்காரு, அந்த கேட்ச பிடிக்க லோவா போன கேட்ச் ஃப்ரண்ட்ல வந்து ரத்தீஷ் கேட்ச் இருக்க. முதல் விக்கெட் டவுன் இங்க. சதீஷ் போன மேட்ச் முன்னாடி கொடுத்த பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் அப்துல் ஸ்டிக்ல 3 வைடு ரீபால் பால். அப்துல் பேட்ல ஆடி இருக்காரு, கவர்ஸ் ஏற்றி வச்சு சிங்கிள். இங்க வேகத்தை கம்மி பண்ணி விக்கெட்டை அள்ளிட்டாரு. பேட்ஸ்மேன் நல்ல நிக்கி இருந்துச்சு, கிராஸ் பேட் போயிட்டாங்க, கம்ப்ளீட்டா மேட்ச். நியூ பேட்ஸ்மேனுக்கு லோட் ஆஃப் பால் கூட்டிட்டாரு, பேட்ல பண்ணல. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 12. அடுத்து நீ போல சுமன் ஓவர் முதல் பால் நல்ல லைன் லென்த், ஃபுல்லர் பால். ரெண்டாவது பந்து கொஞ்சம் பாடி லைனுக்கு வந்தாலுமே அந்த லைனை விடல, அந்த லென்த்தை விடல. முக்கியமா பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்த்து டாஸ் பால் குத்தி போயிருக்கு, பம்ப் எடுத்துருச்சு, பவுன்ஸ் எடுத்துருச்சு. பேக் ஃபுட்டை பிளே பண்ணதுக்கு லெஃப்ட் ரைட்டா திரும்பி அடிச்சதுக்காக 4 ரன்ங்க குத்தி போட்டாங்க. ஷார்ட் ஆஃப் லென்த், ஃபுல் ஷாட்டுக்கு இடம் கிடைச்சிச்சு. இந்த பால் உள்ள வச்சு போட்ட காரணத்தினால 4 ரன். அங்க ஆக்சுவலா லெஃப்ட் ரைட்ல 2 நாளா பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. போன ஒரு 6 எடுக்க முடியல. ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டாங்க, சரியா டைம் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. நேர்பட அசோக் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். 4 ஓவர் முடியல, 27 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா பவுண்டரி விட்டு கொடுத்துட மாட்டாரு. அந்த ஃபீல்டரே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க, விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. எஸ் 4 ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே. அப்துல் லெப்டி பேட்ஸ்மேன் ரைட்டா திரும்பி நல்லா ஆடினாரு. ஒரு 6 மட்டும் எடுக்க முடியல, ஹேங் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து சீக்கிரா கைக்கு போயிருக்கு, பதட்டமே படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 பால் 2 விக்கெட். இப்ப நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஒரு ஆஃப் கட்டர் திருவிட்டாரு, ஸ்லோவர் ஆஃப் கட்டர் மீண்டும் ஆள் பக்கம் போயிருக்கு, குத்தி போயிருக்கு. டவுன் டு ரோ பண்ண பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. பால் விட்டாரு, அவுட் சைட் ஆப்ஷன் திருப்பி எடுத்தாங்க. டவுன்ல குத்தி ஸ்டிக்லைன்ல வர பார்த்தாரு, கரெக்டா கன்ஸ் அடிச்சிருக்காரு வந்த நியூ பேட்ஸ்மேன். நல்லா தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் தூக்கி போட நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. வைட் யார்க்கர் பேட்ல பட்டு உள்ளேதான் இருக்கு. டாட் பால் ஓவர் முடியுது. 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 32. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும்.
முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் நியூ ஓவர் சபாபதி அரௌண்ட் வைக்க முதல் பால் நேருக்கு நேரு பவுலருக்கு நோக்கி போயிருக்கு ரொம்ப டீப் இருந்தா ஆனாரு. செகண்ட் ஒன் நல்ல வேரியேஷன் உடம்புல பட்டிருக்கு அட்டாக்கிங் டெலிவரி இந்த வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். விக்கெட் போயிருக்கு ஃபாஸ்டா அவர் ஓட இவரால ஃபாஸ்டா வர முடியல. நியூ பேட்ஸ் மிஸ்டேக்ல போன பால் வைடு ஏ பால் நேரா வைடு யாருக்கு வந்தாரு. அடுத்த பால் மீண்டும் கவர்ஸ்ல வைட்ல பார்த்து தான் போட்டுருக்காங்க. வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். சரிங்க ஸ்டாப் பண்ணி கொடுத்து லாங் ஆஃப் ரொம்ப விலைக்கு வச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கவர் ஆள் கிடையாது. கவர்ஸ்க்கும் வைடு லாங் ஆஃப் நடுவே போச்சு. மூமெண்டோட வந்து பந்து கிடைக்கும் சிங்கிள் ஒரு டிஃபென்ஸ் ஷாட் சிங்கிள். மாறிச்சு லெஃப்ட் சைடுல பொறுமையா ஒண்ணுதாங்க டைமிங் இருக்காங்க. ஸ்லோவா போயிருக்கு. ஆல் இருக்கம் பக்கம் போயிருக்கு. 2 கன்ஃபார்ம். மாத்துறாங்க ஐயா இன்னொருத்தர் ஓடி வந்து வந்துட்டாரு. டபுள் 2 பிளஸ் ரன் அவுட். டார்கெட் 47 ரன். சேசிங்காக லெஃப்டி பேட்ஸ்மேன் ரத்தி ஸ்ட்ரைக்ல தேவைப்படுது. ஸ்ட்ரைக்ல லெஃப்டி ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் பெரிய சாடி ஃபுல்லர் பால் பாடியில நேரா போட்டுருக்காரு. செகண்ட் பால் டவுன் தி லெக் பவர் பிளேயிங் காரணமா ஃபுல்லா பாட்டம் மாட்ட யூஸ் பண்ணல. ஸ்டாப் பண்ணி கொடுத்து ஸ்டாப் லோவா போனத ஸ்டாப் பண்ணி லெஃப்டி த்ரோ அடிக்கிறதுக்குள்ள கப்பல் கடைசிருக்கு. முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா ஒரு மூணு ரிமைனிங் இருக்கும்போது டவுன் தி லெக் போடப்பட்ட பந்து போன பிளிக் தரையோட போச்சுன்னு பார்த்தா இந்த பால் தரையை தாண்டி போயிருக்கு. கரெக்டா எடுத்திருக்காரு. கனக்கச்சிதமான 6. அடுத்த பால் ஸ்லோவரா போட்டிருக்காங்க. நேர்ல ஹைட் ஓவர் ஃபீல்டர் ரெடி ஆயிட்டாரு. அந்த கேட்சையும் பிடிச்சிட்டாங்க. இந்த பாலும் கொஞ்சம் கிராஸ் மூவ்மெண்ட் காட்டி லைனை கவர் பண்ணி கிராஸ்ல அடிச்சிருந்தா கண்டிப்பா ஆறா மாதிரி இருக்கும். விக்கெட் அப்புறம் நீ பேட்ஸ்மேன் புவி ஸ்டேக்ல பேட்ஸ்மேன் ஆஃப் சைடுல வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ண பார்த்தாரு. இருக்கும். இன்னும் ஃபைனா போக முடியாது. சரியா டைம் பண்ண முடியல. வைகோ ஸ்டேக்ல ஸ்ட்ரைக்ல வைக்கோ. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டா ஆர்க்ல போட்டாரு. எடுத்த கரெக்டா இருந்துச்சு. மூவ்மெண்ட் கட்டி லைனை கவர் பண்ணி ஒரு பக்க 6 பதிவு பண்ணி காட்டியிருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் ரொம்ப கான்பிடண்டா அடிச்சிருக்காரு வைகோ. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எம்ஜி பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் நேரா கால்ல வாய்ப்பு இருக்கும். லெக் பைல சிங்கிள் மாத்திராங்க. செகண்ட் ஒன் பெரிய ஓ ஆறு அடிச்சு அதே ஷாட் லைனை கவர் பண்ணி ஆட பார்த்தாரு. பேட் லைன் லெவல்ல பாடி லைன்ல வந்து வந்து தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பெருமாள் பாஸ் பால் பாட்டமாட்ட யூஸ் பண்ணி பிகின் ஸ்கொயர்ல ஒரு பவுண்டரி அங்க பெருமாள் தந்து வந்திருக்கு. அந்த பவுண்டரி மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா போட்டு கொடுத்துக்கு போற ஒரு பவுலர் சதீஷ் குத்தி போட்டாங்க. ஆள் அதை பக்கம் டிஸ்டன்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. போன பால் 6. பாஸ் பால் நல்லா படுது. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர் ஒரு ஃபீல்டரா உள்ள இருக்காங்க லெஃப்ட் சைடுல கரெக்டா யூஸ் பண்ணி ஆடி இருக்காரு. பெருமாள் ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட் ஷாட் ஆடி கொடுத்திருக்காரு. பாஸ் பால மாட்ட துரத்து அடிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் மூமெண்ட் லக்கி பவுண்டரி 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 35. இன்னும் 6 ரன் தேவை எம்ஜி பிரதர்ஸ்க்கு. மேட்ச பவர் பிளேல ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டச் முடிச்சிட்டாங்க. போன ஓவரோட கடைசி வந்து கால்ல பட்டு பின்னாடி பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் பெரிய சாடி ஃபாஸ்டா சுத்தி முடிச்சிட்டாரு. கண்டிப்பா இந்த பவுலர் வேகம் போட போறது கிடையாது. செகண்ட் ஒன் நல்லா குத்தி போட்டாங்க. ஹாஃப் ட்ராக்கர் டிஸ்டன்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிருக்காரு. தேவைப்பட்ட அந்த 6 ரன் வைகோ கையில இருந்து வந்திருக்கு. வெலாசி முடிச்சிருக்காரு. 41 சேஸ் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சோ the match won by எம்ஜி பிரதர்ஸ். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக